நேபாளத்தில் என்ன நடக்கிறது? ஒரே வாரத்தில் எப்படியோ போயிடுச்சு. முகநூலுக்கும் யூடியூப்புக்கும் இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியாவுக்கு தடை விதிச்சாங்க. ஏதோ மக்கள் நலங்கு தான் விதிக்கிறாங்கன்னு தெரியாமல் நினச்சிக்கிட்டோம். ஆனால் அங்கே உண்மையிலேயே வேறு மாதிரி இருந்திருக்கு. அரசாங்கத்து மேலே ஊழல் புகார், நல்ல ஆட்சி இல்லை. இதை அடிக்கடி சோசியல் மீடியாக்களில் நிறையாவும் வெளியிட்டுகிட்டே இருந்திருக்காங்க. சோசியல் மீடியா இருந்தால் தானே வெளியிடுவீங்க என்று அதை முடக்கியதாக தகவல். ஒரு மாணவர்கள் இளைஞர் அமைப்பு சேர்ந்து மிகப்பெரிய போராடி என்ன ஆச்சுன்னா, முதல்ல உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணார். திரும்ப அந்த சட்டத்தை வித்ட்ரா பண்ணாங்க. இப்போது பிரதம மந்திரி ராஜினாமா பண்ணார். பிரதமர் வீட்டை தீய வச்சுட்டாங்க. முன்னாள் பிரதமர், இந்நாள் பிரதமர், ஜனாதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி எல்லா வீட்டுக்கும் தீய வச்சாச்சு. எல்லா மந்திரிகளும் பதவி காலி பண்ணினாங்க. இப்போ என்னென்னா, இடத்த காலி பண்ணி போயிட்டாங்க, அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க என்று சொல்கிறாங்க. இப்போ இராணுவம் நாட்டை கைவசம் வச்சுருக்கு. இராணுவம் வச்சுருந்து இப்போ நிறையா இது இருக்காங்க. அதனால் மக்கள் புரட்சிங்க திடீர்னு வந்துடும். ஆள்றவங்க சரியாக இருக்கணும். அவங்க தப்பு செஞ்சுட்டு தப்பை மறைக்கிறதுக்கு ஏதாவது நினச்சாங்கன்னா, சின்ன நாடு, கொஞ்சம் மக்கள் தொகை தான். இந்தியா உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது நம்ம அரசாங்கம் சொல்லுது. நேபாளத்தில் நடப்பதை இந்தியா உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது. இந்தியாவாக இருக்கிறதுனால கவனிச்சிக்கிட்டு இருக்குது. வேறு வல்லரசு நாடு இங்கே இருந்ததுன்னா நேபாளம் வாங்க கைவசம் ஆகிருக்கும். அதுக்குள்ளே எப்படா அந்த அண்ணன் அடுத்த வீட்டுக்காரன் எப்போ சண்டை போடுவான், அந்த வீட்டை எப்போ பிடுங்கலாம் தான் நினச்சிட்டு இருப்போம். இந்தியா வலுவான நாடு, ஆனால் உற்று நோக்குகிறது அங்கே என்ன நடக்குதுன்னு. ஆக பக்கத்தில் வேறு நாடாக இருந்தால் உற்று நோக்குறதில்ல, பிடுங்குவான். இதையெல்லாம் சின்ன நாடுகள் புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டு சரி நேர்மையான ஆட்சி இருந்தால் எதுக்கு பிரச்சனை வரப்போகுது? அதனால் இப்போது நேபாளம் பற்றி எரிகிறது என்னெல்லாம் செய்தி போடுறதுக்கு வசதியாக தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிரதமர் வீட்டுக்கு தீ வைக்கிற காட்சியெல்லாம் பார்த்தா, அப்பா மக்கள் நினச்சா என்னவெல்லாம் செஞ்சுருவாங்க போல் தெரியுதே என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது.